சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம். ஜூலை 2. மாடும் கழுதையும். அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருங்கள். 2 கொரிந்தியர் 6:14. தெய்வ பக்தியற்றதொரு நபரை மணமுடித்ததால் தங்கள் வாழ்க்கையை நாசமாக்கிய வாலிபர் ஏராளம். திருமணம் என்பது ஒரு நுகம். அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படுதலை திருமறை கண்டிக்கிறது. 2 கொரிந்தியர் 6:14. மாட்டையும் கழுதையையும் பிணைத்து உழாதிருப்பாயாக. உபாகமம் 22:10. திருமறையின் இரு ஏற்பாடுகளும் அவிசுவாசிகளை விசுவாசிகள் கலப்பு மனம் செய்வதை வெகுவாய் எதிர்க்கின்றன. மனம் திரும்பாதவரோடு பரிசுத்த வித்து கலந்து விடுவதை குற்றம், அக்கிரமம் என்றெல்லாம் வேதம் அழைக்கிறது. எஸ்ரா 9:1-6 வரை. ஒரு விதவை கூட அவள் விசுவாசியாயிருப்பாளானால் அவிசுவாசியை மணக்க அனுமதிக்கப்படவில்லை. தனக்கு பிரியமான எவரையும் மணந்து கொள்ளலாம், ஆனால் அவர் கர்த்தருக்குட்பட்டவராக அல்லது ரட்சிக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 7:39. நங்கையரே, வாலிபரே, காரணம் எதுவாயினும் அவிசுவாசியை மணக்க பெற்றோர் வற்புறுத்தினாலும் நீங்கள் திடமாய் மறுக்க வேண்டும். பெற்றோருக்கு கீழ்ப்படிதலும் கர்த்தருக்குள்தான். எபேசியர் 6:1. எவரையாவது காதலித்து விட்டால் அவனோ அவளோ உண்மையாய் மனம் திரும்பாத பட்சத்தில் அவ்வுறவை அறுத்தெறிவதே மேல். திருமணத்திற்கான திருமுழுக்கு ஆபத்து. திருமணம் இல்லையேல் அது திருமணம் ஆகாது. ஒரு சில இணைப்புகளில் மனம் திரும்பாத கணவனோ மனைவியோ திருமணத்திற்கு பின் ரட்சிக்கப்பட்டு விடுவது உண்டு. ஆனால் இதிலிருந்து தெளிவாய் எதையும் போதிக்க முடியாது. மனைவியானவளே, நீ உன் கணவனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? கணவனே, நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும் என்று திருமறை சவாலிடுகிறது. 1 கொரிந்தியர் 7:16. மணவாழ்வு ஒரு விளையாட்டல்ல. ஒருவேளை ஏற்கனவே அவிசுவாசியை மணந்திருந்தால் அந்த நபரின் ரட்சிப்புக்காக ஜெபித்து கடவுளை விசுவாசித்துக் கொண்டிருப்பதை விட வேறொன்றும் செய்வதற்கில்லை. கிறிஸ்தவரல்லாத குடும்பங்களிலிருந்து நங்கையர் வாலிபர் ரட்சிக்கப்பட்டார். விசுவாசிகளான வாழ்க்கை துணைகளை கண்டுபிடிப்பதில் மிகவும் சிரமப்படுகின்றனர். இந்திய கிறிஸ்தவத்திலிருந்து சாதி பிசாசு இன்னும் விரட்டப்படவில்லை. கிறிஸ்தவரல்லாத பின்னணியிலிருந்து வரும் விசுவாசிகளுக்கு மணமுடித்து வைக்க கிறிஸ்தவ தலைவர்களும் சபை மேய்ப்பர்களும் சிரத்தை எடுக்க வேண்டும். கிறிஸ்தவ குடும்பங்களில் உள்ள ரட்சிக்கப்பட்ட வாலிபரும் கன்னியரும் பிற மதங்களில் இருந்து விசுவாசிகளாகியுள்ளோரை மணக்க முன்வர வேண்டும். கூடாதா? சிலவேளை இப்புது விசுவாசிகளை அவர்களது குடும்பத்தினர் அந்த சமுதாயத்தை விட்டே துரத்தி விடுவர். இப்படிப்பட்டவர்களுக்கு கனி உணர்வுடன் ஆதரவு தருவது திருச்சபையின் கடமை. சத்தியத்தில் நடத்தும் தந்தையே, உன் துணையின்றி கேடு சூழுமே. வாணாள் சிற்றின்பமாகியால் கெடும் சற்றும் நம்பிக்கையற்றே வாடிடும் பாமாலை. வில்லியம் H. பரீக்.